எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதம்லா. இன்னைக்கு நம்ம OnePlus நாட்டோட ஒரு அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளுக்கு OnePlus நாட்டோட ஒரு ரீட்டைல் யூனிட் பாக்ஸ். இந்த யூனிட்டை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பின்னாடி பக்கம் நீங்கள் பார்க்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு 8GB RAM 128GB ப்ளூ ஹேஸ் வேரியன்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 29,999 போட்டிருக்காங்க. அதுதான் நமக்கு அமேசான்லேயும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஃபோன் தான் இருக்கு. ஸோ அந்த ஃபோனை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ ஃபோனோட வெயிட் அப்படின்னா நமக்கு 183 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பிடிக்கும் போது ஸ்லைட்டாக நமக்கு ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ப்ளூ ஹேஸ் கலர். பின்னாடியும் நமக்கு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ரேம் நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு அப்படியே OnePlus 9 சீரிஸ் மாதிரியே இருக்குது. அதே சமயத்தில் நல்லா ப்ரீமியமாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் பாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு OnePlus லோகோ போட்டிருக்கு. அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாக்ஸ்க்குள்ள இந்த ரெட் கேபிள் கிளப்போட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைடு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு OnePlus நாட்டோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus நாட் சியில் பார்த்து அதே கேஸ் தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பெருசாக எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். OnePlus நாட் சீரிஸ்க்கும் 60 வாட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொப்ரைட்டரி கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஃபோனோட ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபோன். ஸோ OnePlus நாட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட OnePlus 9 வந்திருக்கு. ஸோ OnePlus 9 பக்கத்தில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே சமயத்தில் நல்லா ப்ரீமியமாக வந்திருக்கு. OnePlus 9 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக நாட் 2 கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே OnePlus 9 சீரிஸ்க்கு ஐடென்டிக்கலாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த ஃபோனை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஃபோனில் நம்ம கேஸ் போடலாம். ஸோ இப்போ நம்ம கேஸ் போட்டாச்சு. கேஸ் நம்மளுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. கேஸில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு OnePlus அப்படின்னு சொல்லி பூட் ஆக ஆரம்பிச்சு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துச்சு. ஸோ நான் போய் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேக் சைடு ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. OnePlus லோகோ இருக்குது. பின்னாடி பக்கம் நம்மளுக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி நம்மளுக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 1200 ப்ராசஸர் இருக்குது. இதில் நம்மளுக்கு 8GB RAM அப்புறம் 128GB வேரியன்ட் நம்ம வச்சிருக்கோம். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.43 இன்ச் 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. USB Type-C போட்டிருக்கு. ஸோ 4500 mAh பேட்டரி வித் 60 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 6 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 6 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலே நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது தவிர நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேற எதுவுமே கொடுக்கல. ஃப்ரேம் மறுபடியும் சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஸ்லைடர் நம்மளுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாட் சியில் நமக்கு அலர்ட் ஸ்லைடர் எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நமக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கம்பேரிசன்லாம் அன்பாக்சிங்கில் பண்ண மாட்டோம். இப்போ
ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரெண்டுத்துலையும் ஆண்ட்ராய்ட் 11 தான் இருக்குது. அதே சமயத்தில் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் OS 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த புது OnePlus Nordல இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம OnePlus Nord 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு OnePlus Nord வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேரில் நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் கொடுக்கல. ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே வந்து OnePlus வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ப்ளோட்வேர் இல்லை. ஆனால் சர்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும்னா இந்த ப்ரைவசி பாலிசி அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும்னு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ எல்லா OnePlus ஃபோன்ஸ்லேயும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ColorOS நமக்கு வந்து கோட் பேசஸ் வந்து OnePlus வந்து மர்ஜ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட டைலர் தான் கொடுக்குறாங்க, கூகுள் மெசேஜ் ஆப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ OnePlus Nordம் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான OSல தான் இருக்குது, OnePlus Nord 2 நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான OSல தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நீங்கள் ஐகான்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். அதே தவிர செட்டிங்ஸில் வந்து நீங்கள் டைட்டில்ஸ் அப்புறம் வந்து அந்த கேட்டகரைசேஷன் எல்லாமே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ColorOS மாதிரியே வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலோட்டமாக பார்க்குற போது ஆக்சிஜன் OS மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் டீப்பாக அந்த பேர் படிக்கும் போது அந்த கஸ்டமைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே சைட் பை சைட் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சேஞ்ச் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட்டிங்ஸில் வந்து நம்ம இன்னும் உள்ளே போகவே இல்லை, வெளியிலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபவுட் ஃபோனில் போகலாம். ஸோ அபவுட் ஃபோன்லேயே ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோனில் போயிருக்கோம். அபவுட் ஃபோனில் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையும் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அபவுட் ஃபோன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரெண்டுத்துலையும் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. ரெண்டுத்துலையும் நம்ம வந்து லேட்டஸ்ட்டான ஆக்சிஜன் OS தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஆனால் OnePlus Nord 2ல தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஆக்சிஜன் OS வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபவுட் ஃபோனில் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இருக்க எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் வர எல்லா OnePlus ஃபோன்ஸ்க்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபவுட் ஃபோன் வந்து நம்மளுக்கு OnePlus Nord 2ல எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ColorOS மாதிரி நமக்கு வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அபவுட் ஃபோன்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து நம்மளுக்கு மெயினான செட்டிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சிஸ்டம் அப்டேட் வந்து செக் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாகவே சிஸ்டம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ்க்கு வந்து போகலாம். ஸோ ஸ்டோரேஜ்லேயும் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் இங்கே இருக்க நம்மளுக்கு. ஸோ ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம OnePlus Nordலையும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் பாருங்கள், ஆக்சிஜன் OSல இப்படி தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ColorOSல, அதாவது ஓப்போ ஃபோன்ஸ் இல்லாட்டி ரியல்மி ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டோரேஜோட லே அவுட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ColorOS ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு மாற்றிட்டாங்க. அப்படியே பெரிய வித்தியாசம் நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லேஅவுட். ஸோ பேட்டரி லேஅவுட்டில் நீங்கள் பார்க்கலாம் பெரிய வித்தியாசம். OnePlus ஃபோன் மாதிரியே இல்லை, சுத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரியல்மி ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி லேஅவுட்டை கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது மட்டும்தான் ஆக்சிஜன் OS இருக்குது, உள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ColorOS தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, OnePlus ஃபோன்ஸில் நீங்கள் வந்து நார்மலாக கிராஃப் வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களால் அந்த கிராஃப் பேட்டரி யூசேஜே வந்து பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் OnePlus ஃபோன்ஸில் நீங்கள் வந்து கிராஃப் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ கிராஃப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டரி லேஅவுட்டே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸாக ஃபர்ஸ்ட் வந்து பர்சனலைசேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு தான் வந்து பழைய OnePlus Nordல வந்து இருக்குது. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஸ்டைலே உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ ஐகான் ஸ்டைல் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி மாற்றிருக்காங்க, இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க.
இப்போ வந்து எல்லா OnePlus ஃபோன்ஸ்லயும் அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஆனால் OnePlus Nord 2ல பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் ஃபீச்சரும் நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ColorOSல அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வந்து இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus Nord 2ல அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்கல. ஆனால் அந்த OnePlus Nord 1ல பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு வந்து கிளாக் ஆன் ஆம்பியன்ட் டிஸ்பிளேல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த கேன்வாஸ் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வந்து OnePlus Nord 2க்கு வந்து கொடுக்கல. ஏன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ColorOS மாதிரி மாற்றினதால அந்த ஃபீச்சர் வந்து நமக்கு கொடுக்கல. ஏன்னா அது வந்து OnePlus Oxygen OSல மட்டும்தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக OnePlus Nord 2ல வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்கு போய் பார்ப்போம். அதுலேயும் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து அந்த டிசி டிம்மிங் வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஆனால் OnePlus Nord 1ல பார்த்தீங்கன்னா டிசி டிம்மிங் வந்து இருந்துச்சு. ஆனால் OnePlus Nord 2ல நான் டிசி டிம்மிங் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன். அந்த டிசி டிம்மிங் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம் டார்க் மோட் வந்து எப்படி வந்து OnePlus Nordல எனேபிள் பண்ணீங்க, இப்போ வந்து ColorOS மாதிரி ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டார்க் மோட் வந்து நமக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸில் அப்படியே வந்து இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஸ்க்ரீன் கலர் மோட பாருங்கள். இது வந்து HSL அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ColorOS ரியல்மி ஃபோன் மாதிரி தான் இருக்குது. மாறியில் அதே ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Oxygen OSல வந்து நமக்கு இப்படி தான் வந்து இருந்துச்சு ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் வந்து. ஆனால் இப்போ வந்து ஸ்க்ரீன் கேலிப்ரேஷன் வந்து நமக்கு ஸ்க்ரீன் கலர் மோடாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் கலர் மோட் வந்து நமக்கு ColorOSல தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ColorOS மாதிரி தான் வந்து மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நமக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. நீங்கள் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் ரேட்டை போய் செக் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்லையும் நமக்கு வந்து ஃபுல்லாக யூஏ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ColorOSல மட்டும்தான் இருக்கும். Oxygen OSல நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ColorOSாகவே மாற்றிட்டாங்க. ஸோ 60Hz 90Hzல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனையும் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது பர்மிஷன்ஸ்லாம் Oxygen OS மாதிரி இல்லை. ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ColorOS மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் உள்ளே வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஒரு ColorOS கேமரா அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து Oxygen OS கேமரா அப்ளிகேஷனே கிடையாது. ஸோ Oxygen OSல இருக்க கேமரா அப்ளிகேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நாட்டில் தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ColorOSல இருக்க கேமரா அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் மட்டும்தான் Oxygen OS அப்படின்னு வந்து இருக்குது. லான்ச்சர் Oxygen OS இருக்குது. ஆனால் உள்ள ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா HDRல வந்து நம்மளுக்கு ஆட்டோ ஆப்ஷன் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஆன் ஆஃப் வந்து இருக்குது. அது நல்ல ஆப்ஷன். ஏன்னா இந்த OnePlus Nord பழைய OnePlus Nordல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் HDR அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் ஆஃப் வந்து நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. இதில் வந்து ColorOSல அந்த ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து இருந்ததுனால இப்போ வந்து நம்மளுக்கு ColorOS கேமரா கொடுத்ததுனால அந்த ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஆப்ஷன் எல்லாமே வந்து ColorOSல இருக்கிற மாதிரியே வந்து நம்மளுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ கேமரா அப்ளிகேஷனில் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து Oxygen OSல யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா வந்து இருக்காது. ஃபுல்லாக வந்து நீங்கள் ரியல்மி ஃபோன்ஸ் இல்லாட்டி ஓப்போ ஃபோன்ஸில் யூஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து கேமரா அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாகவே ColorOSாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பெரிய மாற்றம் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராக்கும் அதே சமயத்தில் அல்ட்ரா வைட் கேமராக்கும் அப்படியே வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக ட்வீக் பண்ணணும். பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதே சமயத்தில் சில டைம் பார்த்தீங்கன்னா கேமராஸில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் வந்து பண்ணுது. அந்த ஓவர் ஷார்ப்பனிங் வந்து சில டைம் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை. ஸோ இந்த 50 மெகா பிக்சல் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா. ஏன்னா OnePlus 9ல வந்து நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து சாஃப்ட்வேரில் நிறையா வந்து நம்மளுக்கு OnePlus வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணணும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு டீசெண்டாக இருக்குது. பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்குது. அந்த கலர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக வந்து தெரியுது. ஸோ இந்த கேமரா சாம்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் போர்ட்ரேட் மோடில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ முதல்ல கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய ஆப்டிமைசேஷன் வந்து OnePlus கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த காமிச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.